நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் நமக்கு இருக்கும் நெருக்கத்தின் தாக்கம், அவரோடு நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தின் தாக்கம் நமது விசுவாச வாழ்க்கையில் பல வழிகளிலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய சிந்தனையில், நம்முடைய தீர்மானங்களில், நாம் வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகளில் அந்த அந்த நெருக்கத்தின் தாக்கம் வெளிப்பட வேண்டும். உதாரணமாக, தேவன் உண்மையுள்ளவர், அவர் பொய்யுரையாதவர் என்று நோவா விசுவாசித்தபடினாலே அந்த நாளிலே அவனை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் தேவனுக்கு தூரமாய் அவர்கள் தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நோவாவும் அவனுடைய குடும்பத்தினரும் கர்த்தரை விசுவாசித்தார்கள். நோவாவை சுற்றிலுமாய் இருந்த ஜனங்கள் நோவாவை ஏளனம் செய்து கேலி செய்த பொழுது அதை எதையுமே பொருட்படுத்தாதபடி நோவா பேழையை செய்து முடித்து அந்த பேழைக்குள் பிரவேசித்து முதலாவது உலகத்திலே வந்த அழிவிலிருந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தினரையும் காப்பாற்றிய முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சோதோம் கொமோராவின் மக்கள் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள், அவர்கள் அசுத்தமாய் ஜீவிக்கிறார்கள், அவர்கள் கர்த்தரை அசட்டை பண்ணி ஜீவிக்கிறார்கள். எனவே நீதியுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் ஒரு நாளிலே நியாயம் விசாரிப்பார், அவர் நீதி சரி கட்டுவார். அநியாயமாய் ஜீவிக்கிற இந்த ஜனங்களுக்கு தேவன் நியாயம் விசாரித்து நீதியை சரி கட்டுவார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை லோத்தூருக்குள்ளாக இருந்தபடினாலே தேவதூதர்கள், சோதோம் கொமோராவை அழிக்கும்படியாக தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதர்கள் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த கொடுமையான நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, பழைய ஏற்பாட்டில் தேவனோடு மிகவும் நெருக்கமாக ஐக்கியமாக இருக்கும் வாய்ப்பை பெற்றவர்கள் லேவியர்கள். ஒருவேளை இஸ்ரவேல் தேசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசமாக, தேவனோடு உடன்படிக்கை செய்த தேசமாக, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேசமாக இஸ்ரவேல் தேசம், முழு தேசம் இருந்தாலும் கூட அந்த இஸ்ரவேல் தேசத்தில் லேவியர்கள் ஆசாரியர்களாக ஆசரிப்பு கூடாரத்தில், பின்பு தேவாலயத்தில் பலவிதமான ஊழியங்களை செய்யும்படியாக, பலி செலுத்தும்படியாக மற்றும் அன்றாட பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக, பண்டிகைகளுக்கான முறைமைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு மிகவும் நெருக்கமாக ஐக்கியமாக இருந்தவர்கள் லேவியர்கள். இந்த நெருக்கத்தினால், இந்த ஐக்கியத்தினால் இவர்கள் வாழ்க்கையில் என்ன தாக்கம் உண்டாயிற்று, என்ன மாற்றம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் பல இடங்களிலே பார்க்கிறோம். இந்த நாளில் செய்திக்காக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத பகுதி 46வது சங்கீதம். இந்த 46வது சங்கீதம் தேவனோடு ஒரு மனிதன் நெருக்கமாக ஐக்கியமாக தேவனுடைய வார்த்தையில் முதிர்ச்சி அடைந்த மனிதனாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றம், எந்த விதமான நம்பிக்கை, எந்த விதமான தாக்கத்தை கொண்டு வந்திருக்கும் என்பதை இந்த சங்கீதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இந்த 46வது சங்கீதம், இதில் 11 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் இந்த சங்கீதத்தை யார் பாடினார்கள் என்று சொல்லி நமக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோராகின் புத்திரரில் ஒருவர். இந்த கோராகின் புத்திரர் யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது லேவியரின் பிள்ளைகள், லேவியின் வம்சத்தில் வந்தவர்கள், லேவியின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அதுவும் குறிப்பாக இந்த கோராகின் புத்திரர்கள் தேவாலயத்தில் அல்லது ஆசரிப்பு கூடாரத்தில் பாடல்களை பாடி எப்பொழுதுமே கர்த்தரை துதித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆக இஸ்ரவேல் தேசத்தினுடைய மற்ற எல்லா வம்சங்களை காட்டிலும், மற்ற ஜனங்களை காட்டிலும் எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவர்கள் தான் இந்த கோராகின் புத்திரர்கள்.
கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்கள், கர்த்தரை துதிக்கக்கூடியவர்கள், கர்த்தருக்கு பழி செலுத்தக்கூடியவர்கள் என்று சொல்லி எப்பொழுதுமே தேவனுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள். இந்த கோராகின் புத்திரரில் ஒருவர் தான் இந்த சங்கீதத்தை பாடுகிறான். இந்த சங்கீதத்தில் 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேவனோடு ஒரு மனிதன் ஐக்கியமாக இருந்தால் 3 காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அந்த தாக்கத்தை, அந்த நெருக்கத்தை வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், முதலாவதாக முதல் 3 வசனத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும், எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையிலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக அவர் இருக்கிறார் என்ற ஒரு அறிவு தேவனோடு நெருக்கமாக ஐக்கியமாக இருந்தபடினால வந்த ஒரு வெளிப்பாடாக நாம் முதல் 3 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவதாக. இரண்டாவதாக 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்குமாய் பார்க்கிற பொழுது அதை நாம் முதல் 3 வசனத்தில் முதலாவது பகுதியாக நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதன் நிமித்தமாக பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் சலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆக முதலாவதாக இந்த கோராகின் புத்திரர், இந்த சங்கீதக்காரன் தேவனோடு மிகவும் நெருக்கமாக ஐக்கியமாக இருந்தபடினால தேவன் எல்லா சூழ்நிலையிலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த காரியத்தில், இந்த வார்த்தையில் வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். சரி, இரண்டாவது பகுதியாக 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிற பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு பாதுகாவலராக இருக்கிறார், பாதுகாப்பவராக இருக்கிறார். முதல் 3 வசனத்திலே அவர் அடைக்கலம் கொடுப்பவராக இருக்கிறார் என்று சொல்லி அவன் தேவனோடு தனக்கு இருந்த நெருக்கத்தின் விளைவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்குமாக தேவன் தம்முடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளை பாதுகாக்கிறவராக, பாதுகாவலராக இருக்கிறார் என்பது எப்படி என்று சொன்னால், 4வது வசனத்திலிருந்து ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்குமாய் பார்க்கிற பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாவலராக இருக்கிறார். இந்த ஒரு உண்மையையும் இந்த நம்பிக்கையையும் தேவனோடு நெருக்கமாக இருந்தபடினாலே, ஐக்கியமாக இருந்தபடினாலே இந்த கோராகின் புத்திரரிலே ஒரு மனுஷன் தம்முடைய நம்பிக்கையை, தம்முடைய புரிதலை அவன் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்து 3வதாய் பார்க்கிற பொழுது 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்குமாக தேவன் உடன்படிக்கையின் பிள்ளைகளின் வாழ்க்கையில் சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். அவர் சமாதானத்தை உண்டாக்குகிறவராக, சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் சங்கீதக்காரர் சொல்கிறார். எப்படி என்று சொன்னால், பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சரி, ஆக இந்த 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்குமாய் பார்க்கிற பொழுது தேவன்
தம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டாக்குகிறவராக, சமாதானம் கொடுக்கிறவராக, சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். 3 காரியங்களை இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொன்னான். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், முதலாவதாக. இரண்டாவதாக, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பவராக இருக்கிறார். மூன்றாவதாக, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார் என்ற இந்த 3 காரியத்தை சங்கீதக்காரன் சொல்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடன்படிக்கையின் பிள்ளைகளின் வாழ்க்கையில், தம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில், தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்று சொல்லி நான் சொன்னேன். ஏனென்று சொன்னால், இதில் நமக்கு, நாம் என்ற வார்த்தையை சங்கீதக்காரன் ஒரு 6 முறை பயன்படுத்துகிறான். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணைமானவர் என்று நமக்கு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறார், ஆகையினாலே நாம் பயப்படும். ஆக இந்த 11 வசனத்திற்குள்ளாய் நாம் பார்க்கிற பொழுது 6 முறை இந்த சங்கீதக்காரன் நமக்கு என்று சொல்லுகிறான். அந்த நமக்கு, நாம் என்பதை யாரை வெளிப்படுத்துகிறது? யாருக்கு தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார்? அதை நாம் சிந்திக்க வேண்டும். யாருக்கு தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார்? யாருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சமாதானத்தை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் யோசிக்கிற பொழுது, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில், தம்மோடு உடன்படிக்கை செய்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், இது இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவனோடு உடன்படிக்கை செய்த இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களுடைய வாழ்க்கையை இது குறிக்கிறது. ஆக இந்த வார்த்தையானது எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த வார்த்தையின் மூலமாய் சங்கீதக்காரன் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறான் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், தேவன் மேல் அவன் வைத்துள்ள விசுவாசத்தின் வெளிப்பாடாக நாம் பார்க்கிறோம். தேவனை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய மனிதனாக, தேவனை துதிக்கக்கூடிய மனிதனாக, தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய மனிதர்களாக இந்த கோராகின் புத்திரர்கள் இருக்கிறபடினால, இந்த ஐக்கியத்தின் நிமித்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி என்ன? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியை வாழ்க்கையில் அடையாளம் காண்பிக்கப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது தேவனை அறியாத புறஜாதிகளின் மத்தியில் நாம் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். பொதுவாக இன்றைக்கு என்ன இந்த தேசத்திற்கு தேவை, இன்றைக்கு என்ன அவசியம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, வேதாகமத்தின் தேவன் யார் என்பதை நடைமுறை வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடிய விசுவாசிகள் இன்றைக்கு வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு சபைக்கு போவது நல்லது. அதே நேரத்தில் அந்த விசுவாசம், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அவர்கள் நடைமுறை வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நான் இந்த செய்தியை ஆரம்பிக்கிற பொழுது, என்னுடைய முதலாவது செய்தியில் நான் பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லி நான் இந்த செய்தியை ஆரம்பித்தேன். அவர் எழுதின நிருபத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஆரம்பித்தேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது பவுலடிகளார் சொன்னார். அது எதனுடைய வெளிப்பாடு என்று சொல்லி பார்ப்போம் என்றால், தேவனோடு ஏறக்குறைய 30 ஆண்டுகள் நடந்த அனுபவம், தேவனுடைய வார்த்தையை தியானித்த அனுபவம், வேத வசனத்தின் வெளிச்சத்திலே தேவன் யார் என்று சொல்லி அறிந்து கொண்ட அனுபவம், ஊழியத்தின் பாதையில் 30 ஆண்டுகள் கடந்து போன பிறகு தன்னுடைய கடைசி நாட்களில் எழுதக்கூடிய நிருபங்கள் தான் 2 தீமோத்தேயு, 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து போன்ற நிருபங்கள். தன்னுடைய கடைசி நாட்களில் எழுதுகிறார். மரண வாசலுக்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய மனுஷன்,
அது மாத்திரமல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பிலிப்பியர்களின் நிருபத்தில் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பிலிப்பியர்கள் நிருபத்தில் அவர் சொல்வதை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த நிருபங்களை எழுதுகிற பொழுது, குறிப்பாக பிலிப்பியர்களின் நிருபத்தை பவுலடிகளார் எழுதுகிற பொழுது அவர் ரோம சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் கட்டப்பட்டு இருக்கிற மனுஷன், நான் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்று அந்த நிருபத்தில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். சிறைச்சாலையிலே சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய மனிதன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், கர்த்தருக்குள் நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? விசுவாசத்தில் உறுதி இருந்தால்தான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்திருந்தால்தான். சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு சகோதரி என்னோடு ஃபோன் பண்ணி பேசினார்கள். பேசுகிற பொழுது அவர்கள் சபைக்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பம் இப்பொழுது ரொம்ப தூரத்திலிருந்து வருகிறது என்று சொன்னார்கள். அதற்கு நான் கேட்டேன், அவர்கள் வருகிற ஊரில் அக்கம் பக்கத்தில் எதுவும் சபைகள் இல்லையா? எதற்காக இந்த சபைக்கு இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வருகிறார்கள் என்று சொல்லி நான் கேட்ட பொழுது அந்த சகோதரி சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் குடும்பத்தில் சொத்து பிரச்சனையாக ஏதோ ஒரு பிரச்சனை தீர்வு காண முடியாதபடி பல நாட்கள் நடந்து கொண்டிருந்தது. சகோதரர் மத்தியில் பல நாட்கள் அந்த பிரச்சனை போய்கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு நாள் எங்கள் ஊழியக்காரர் போய் ஜெபித்தபடினாலே அந்த சொத்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்து எல்லாருக்கும் சுமூகமாக சொத்து பிரிக்கப்பட்டது. அவர்களுக்கு ஒரு பெரிய தொகை அவர்கள் கையிலே வந்தது. எனவே அந்த தொகையிலிருந்து 5 லட்சம் வந்து சபைக்கு கொடுத்தார்கள். 5 லட்சம் எதற்கு கொடுத்தார்கள்? கர்த்தர் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கர்த்தர் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். ஆனால் அது அவருடைய சித்தம். பவுலடிகளார் கேட்டாரே, என் சரீரத்தில் இந்த முள் எனக்கு அதிக வேதனையை கொடுக்கிறது, கர்த்தாவே உமக்கு சித்தமானால் இந்த முள்ளை எடுத்து போடும் என்று சொல்லி 3 முறை கேட்டாரே, வேதனையோடு கேட்டாரே. பவுல் அப்போஸ்தலன் ஒரு உத்தமமான ஊழியக்காரன். புதிய ஏற்பாட்டிலே பவுல் அப்போஸ்தலன் இல்லை என்றால் நமக்கு 13 நிருபங்கள் இல்லை. ஏன்? சபைகள் எருசலேமுக்குள்ளாக மாத்திரமே இருந்திருக்கும். ஆசியா கண்டத்திற்கும் ஐரோப்பா கண்டத்திற்கும் சபைகள் கடந்து போயிருக்காது. அதன் விளைவாக உலகமெங்கிலும் சபைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும். நிச்சயமாக ஊழியம் கர்த்தருடையது. தேவன் வேறு யாரையாவது பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் வேதாகமத்திலே நான் பார்க்கிற பொழுது தனி மனிதனாக ஆசியா கண்டம் முழுவதும் ஐரோப்பா கண்டத்திற்கும் சுவிசேஷத்தை எடுத்து சென்ற மனிதன், சுமந்து சென்ற மனிதன், தேவனுடைய ராஜ்யத்திற்காக பல பாடுகளை பட்ட மனிதன். அந்த மனிதன் சரீரத்திலே தனக்கு ஒரு வேதனை இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் 3 முறை கேட்கிறார், கர்த்தாவே இந்த முள்ளை எடுத்து போடும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிவிட்டார். மரண பரியந்தம் அந்த முள்ளை எடுத்தாரோ என்னவோ நமக்கு தெரியாது. என்ன சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் பொருளாதார ரீதியாக ஆசீர்வதித்தபடினாலே உள்ளூரிலே அக்கம் பக்கம் அநேக சபைகள் இருக்கிற பொழுது இந்த குறிப்பிட்ட சபைக்கு வந்து இவ்வளவு பணத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சரி, இதை என்னிடத்தில் ஏன் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது, நாங்கள் எல்லாரும் பல வருஷமாக அந்த சபைக்குள்ள இருக்கிறோம், நாங்கள் எங்களால் முடிஞ்ச தொகையை, ஏதோ ஒரு தொகையை, நாங்கள் கூலி வேலை பார்க்குறவங்க, எங்களால் முடிஞ்சதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இத்தனை வருஷமாக நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் எங்களை வந்து சபையில் முன்னாடி நிறுத்தினதே கிடையாது எங்கள் ஊழியக்காரர். இவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு தொகையை கொடுத்தபடினால வாரம் அவங்கள முன்னாடி வந்து நிறுத்தி வைக்கிறாங்க, அவங்கள பாராட்டுகிறாங்க, அவங்கள தான் வந்து சபையில் நடக்கிற எல்லா காரியங்களிலும் கனம் பண்ணுறாங்க அப்படின்னா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, கர்த்தர் அவரால் காரியங்களை செய்ய முடியும், மாற்ற முடியும். அதே நேரத்தில் விசுவாசத்தின் முதிர்ச்சி அதுவாக இருக்கக்கூடாது.
விசுவாசத்தின் முதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் வெளிப்பட வேண்டும். புறஜாதிகளின் மத்தியில் இன்றைக்கு புறஜாதிகளால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் என்ன அவசியம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்தக்கூடிய விசுவாசிகள், கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய விசுவாசிகள், கிறிஸ்துவின் செயல்களை சமுதாயத்தில் வெளிப்படுத்தக்கூடிய விசுவாசிகள் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நாம் தேவனோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், தேவனோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், நாம் தேவனோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், நாம் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் என்பதை நம்முடைய தீர்மானமும் நம்முடைய செயல்களும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற காரியம். ஆக கோராகின் புத்திரர் இந்த சங்கீதத்தை பாடுகிற பொழுது இந்த 46வது சங்கீதத்திலே 3 காரியங்களை நமக்கு அவன் சொல்லுகிறான். அவர்கள் வாழ்க்கையில் தேவன் யாராக இருந்தார், தேவனோடு அவர்கள் ஐக்கியமாக இருக்கிறபடினால எப்பொழுதுமே தேவனுடைய பிரசன்னத்தில், அது ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் சரி, சாலமோனால் கட்டப்பட்ட மகிமையான ஆலயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அதே பிரசன்னம்தான் தேவன் சாலமோன் கட்டின மகிமையான ஆலயத்திற்கு கடந்து வந்தது. அதே பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், சக்கீனா, க்ளோரி என்று சொல்வார்கள். அதே மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில், அது ஒரு சர்க்கஸ் கூடாரம் போல் இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த தேவனுடைய பிரசன்னம் தேவாலயத்தை கட்டின பொழுது அங்கே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், தேவன் பாரபட்சம் இல்லாதவர், அவர் நீதியுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர் போன்ற குணாதிசயங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நான் அறிந்திருப்பேன் என்றால் அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய தேவன் நீதியுள்ளவர், நியாயம் விசாரிக்கிறவர் என்பதை நாம் அறிந்திருப்போம் என்றால் அதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நாம் புரிந்து இருப்போம் என்றால், தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தின் நிமித்தமாக அதை அறிந்திருப்போம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதைத்தான் இந்த சங்கீதக்காரர் நமக்கு வலியுறுத்தி சொல்வதை பார்க்கிறோம். சரி, எப்பொழுது சங்கீதக்காரன் இந்த வார்த்தை சொல்லுகிறான்? ஏற்கனவே நான் ஒவ்வொரு முறையும் சங்கீதத்தை குறித்து பேசுகிற பொழுது என்னால் முடிந்த மட்டும் அதனுடைய வரலாற்று பின்னணி என்பதை நான் விளக்கி சொல்ல விரும்புவேன். ஏனென்று சொன்னால், அப்பொழுது தான் இந்த வசனங்கள் உயிர் பெற்று அர்த்தம் கொண்டதாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்கும். அதே போல் இந்த சங்கீதத்திற்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. என்ன வரலாற்று பின்னணி என்று சொல்லி பார்ப்போம் என்றால், நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம், அந்த 2 அதிகாரத்தை வாசிக்க வேண்டும் இந்த சங்கீதத்தை புரிந்து கொள்வதற்கு. அல்லது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எசேக்கியா என்ற தேவ மனிதன் ஆட்சி செய்கிற பொழுது அசிரிய பேரரசு வடகோத்திரத்தை சிறைப்பிடித்து விட்டது. வடதேசத்தை, வேதத்தை நன்றாக அறிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் பேசக்கூடிய இந்த காரியங்கள் புரியும். ஏனென்று சொன்னால், வரலாற்று ரீதியாக பேசுகிற பொழுது நமக்கு வரலாற்று சான்றிதழ்கள், வரலாற்று உண்மைகள் வேண்டும். அசிரிய பேரரசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 722ஆம் ஆண்டு வடதேசத்தை, அதாவது 10 கோத்திரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக கொண்டு வந்து விட்டது. இப்பொழுது தென் தேசத்தையும் பிடிப்பதற்கு வந்து யூதா தேசத்திலே சில முக்கியமான பட்டணங்களை பிடித்து கொண்டான். அசிரிய ராஜா பிடித்துவிட்டு ஒரு நாளிலே எசேக்கியாவுக்கு வந்து அவன் பயமுறுத்துகிறான், எசேக்கியாவை அச்சுறுத்துகிறான், எசேக்கியாவை அவமானமாக பேசுகிறான். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை ஏசாயா 36, 37, 2 அதிகாரம், 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், இதை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நான் சொல்லக்கூடிய பின்னணி உங்களுக்கு புரியும். அங்கே இந்த சம்பவம் நடக்கிறது. எசேக்கியாவை மிகவும் கேவலமாக பேசுகிறான். நீ யாரை நம்புகிறாய்? எந்த தெய்வத்தை நம்புகிறாய்? எந்த தெய்வம் உனக்கு உதவி செய்யும்? நான் எத்தனை தெய்வங்களை நான் மேற்கொண்டிருக்கிறேன், எத்தனை
பெரிய ராஜ்யங்களை நான் ஜெயித்திருக்கிறேன், அந்த ராஜ்யங்களின் தெய்வங்கள் எல்லாம் அவர்களை காப்பாற்றவில்லையே. உன்னிடத்தில் யுத்தம் செய்ய ஆள் இருக்கிறார்களா? நான் வேண்டுமென்றால் குதிரைகளை கொடுக்கிறேன், அதன் மேலே உட்கார வைப்பதற்கு உனக்கு ஆட்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி அவன் மிகவும் 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 துன்பத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் எசேக்கியாவை பேசுகிறான், அவமானப்படுத்துகிறான், சவால் விடுகிறான், சண்டைக்கு கூப்பிடுகிறான். எசேக்கியா என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல இந்த சம்பவத்தை சொல்லுகிறான். ஆக அந்த ஒரு காலகட்டத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியா ராஜாவால் அனுப்பப்பட்ட சில பிரதிநிதிகளும் அன்று ராத்திரி தேவாலயத்திற்கு கடந்து போய் தேவனுடைய சமூகத்தில் தங்கள் காரியங்களை முறையிடுகிறார்கள். பலத்த ராஜா, அசிரிய பேரரசு என்பது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அந்த பெரிய சாம்ராஜ்யம் திரளான படைகளோடு, பலமான ஒரு இராணுவ பலத்தோடு ஒரு 2 சின்ன கோத்திரத்தை நசுக்குவதற்காக, ஒரு சிறிய தேசத்தை நசுக்குவதற்காக வந்திருக்கிறது. வந்து ஏளனமாய் பேசுகிறது. ஆக ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியா ராஜாவால் அனுப்பப்பட்ட அந்த பிரதிநிதிகளும் அன்று கர்த்தருடைய சமூகத்திலே முறையிடுகிறார்கள். அன்று ராத்திரியில் என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பினார். ஒரே ஒரு தேவதூதன். அன்று இரவிலே ஒரே ஒரு தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார். அந்த ஒரே ஒரு தேவதூதன் கடந்து வந்து அசிரிய படையிலே 1,85,000 இராணுவ வீரர்களையும் குதிரைகளையும் அவன் கொன்று போட்டுவிட்டு அவன் கடந்து போய்விட்டான். தேவதூதன் கடந்து போய்விட்டான். காலையில் அசிரிய ராஜாவும் அவனுடைய பிரதிநிதிகளும் சேனைகளின் தலைவர்களும் எழுந்து பார்த்தார்கள். போர் வீரர்கள் 1,85,000 போர் வீரர்கள், பராக்கிரமசாலிகள், பலமான குதிரைகள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டு கிடந்தது. அதை பார்த்து அவன் திரும்ப போய்விட்டான். எசேயா தீர்க்கதரிசி இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொன்னான். இதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாப்பற்ற ஒரு நேரத்தில் இருக்கிறார்களோ, சமாதானமில்லாத ஒரு நேரத்தில் இருக்கிறார்களோ, உதவியற்ற ஒரு நேரத்தில் இருக்கிறார்களோ, பலவீனமான ஒரு நேரத்தில் இருக்கிறார்களோ, பலத்த எதிராளிகள் மத்தியில் பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற பொழுது, அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது, தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறார், எப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வருகிறார் என்பது இந்த சங்கீதத்தில் அற்புதமாய் நாம் பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை நிமித்தமாகத்தான், அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் தேவன் நமக்கு அடைக்கலமும் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சரி, இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதனுடைய வெளிப்பாடு என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் சலங்கள் கொந்தளித்து அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். அது விசுவாசத்தின் உறுதியை வெளிப்படுத்துகிறது, நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. எங்கள் தேவன் எங்கள் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறபடினால, இப்படி பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறபடினால, என்ன நடந்தாலும் இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், பூமி நிலை மாறினால் அப்படி நிலை மாறுவது கிடையாது, மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போவது கிடையாது. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் என்றால், கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறபடினால நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்தாலும் கூட நாங்கள் பயப்பட மாட்டோம். இது தேவன் யார் என்று சொல்லி அறியக்கூடிய அறிவினால் மாத்திரமே வரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யார் என்று சொல்லி அறியக்கூடிய அறிவு, அவரோடு நெருக்கமாக இருக்கிறபடினால, ஐக்கியமாக இருக்கிறபடினால, அவர் வார்த்தையின் மூலமாக அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு நமக்கு கிடைக்கிறபடினால வரக்கூடிய ஒரு உன்னதமான ஸ்லாக்கியம். நாம் பயப்படும். சரி, அடுத்து தேவன் எப்பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, நீங்கள் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்க வேண்டும்.
ஜாதிகள் கொந்தளித்தது. ஜாதிகள் கொந்தளித்தது. ஜாதிகள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற பொழுது தேசங்கள் என்று சொல்லி நாம் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அதாவது தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தேசங்கள் எழும்பி நின்றது. பலத்த ராஜாக்கள் எழும்பி நின்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் தேசத்திற்கும் யூதா தேசத்திற்கும் பலத்த ராஜாக்கள் கடந்து வந்தார்கள். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. தேவன் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், அது தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. தேவன் அதிகாலையில் சகாயம் பண்ணுவார். நேற்று இரவு கம்பீரமாய் பேசின அசிரிய ராஜாவினுடைய படைகள் அதிகாலையிலே செத்து கிடந்தது, இரத்த வெள்ளத்திலே கிடந்தது. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதன் பின்னணியில் தான் இதே பின்னணியில் தான் நீங்கள் 75வது சங்கீதத்தையும் வாசிக்க வேண்டும், 76வது சங்கீதத்தையும் வாசிக்க வேண்டும். இந்த 75, 76வது சங்கீதத்திற்கு கூட இதே வரலாற்று பின்னணி தான். அந்த சங்கீதத்தை நீங்கள் படிக்கிற பொழுது 75வது சங்கீதத்திலே இதே கோராகின் புத்திரர் சொல்வான், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார் என்று சொல்லி 6வது 7வது வசனத்தில் 75வது சங்கீதத்தில் 76வது சங்கீதம் 5லிருந்து 7 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள் என்றால், தேவரீர் நீர் கடிந்து கொண்டபடியினாலே குதிரைகள் போர் வீரர்கள் அயர்ந்து தூங்கிவிட்டார்கள், அவர்கள் கைகள் அவர்களுக்கு செயல்படாமல் போனது என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பதற்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டு அநேக நேரத்தில் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஹியூமன் லிமிட்டேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வோம். நம்முடைய யோசனைகள் எல்லாம், ஐயோ இவ்வளவு தான் எனக்கு முடியும், ஆனால் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, என் 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 பிரச்சனைகள் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது, என் போராட்டங்கள் என்று சொல்லி நாம் அநேக நேரத்தில் நாம் கற்பனை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் அவைகளுக்கு மேலே பெரியவர் என்பதை அநேக நேரத்தில் உணர தவறி போகிறோம். சரி, 2025 நாம் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்கு முன்பதாக இது 700வது வருஷத்தில் இந்த 46வது சங்கீதம் தோராயமாக 700 அல்லது 714வது வசனத்தில் இந்த சங்கீதத்தை பாடியிருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு முன்பு. இப்பொழுது கிறிஸ்துவுக்கு பிறகு 2025 ஆக 2700 தோராயமாக 2225 வருஷங்கள் கழித்து இந்த சங்கீதத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, பலவிதமான வசதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் பலவிதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை உலக மக்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளும் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். சரி, ஆக 2700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இன்றைக்கு நமக்கு எந்த விதத்தில் உதவும் என்று நாம் யோசிக்கலாம். கர்த்தர் மாறாதவர். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன், மோசையின் தேவன் நம்முடைய தேவன், தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். அதே தேவனைத்தான் நாமும் இன்றைக்கு தொழுது கொள்ளுகிறோம். நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். பவுலடிகளார் சொன்னாரே, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கும் நமக்கு தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தினால் அந்த ஞானம் நமக்கு வேண்டும். இந்த வசனம் நமக்கு, இந்த சங்கீதம் நமக்கு 3 காரியங்களை வலியுறுத்தி கூறுகிறது. முதலாவதாக, தேவனை பற்றி அறியும் அறிவிலே நாம் வளர வேண்டும். அது ரொம்ப அவசியம்.
அதிசயங்கள் அற்புதங்களினாலே யாரும் வளரப்போவது கிடையாது. அது நடக்காத பொழுது அவங்க பின்வாங்கி போவார்கள். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவிலே நாம் வளர வேண்டும். அந்த அறிவு தான் நம்மை தேவனோடு நெருக்கத்தையும் ஐக்கியத்தையும் கொண்டு வரும். மீண்டும் சொல்லுகிறேன், வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நமக்கு தேவனை அறியும் அறிவிலே வளர்ச்சி வேண்டும், முதிர்ச்சி வேண்டும். அந்த அறிவும் அந்த முதிர்ச்சியும் தான் நம்மை தேவனோடு நெருக்கத்தையும் ஐக்கியத்தையும் கொண்டு வரும். முதலாவதாக இதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய சமூகத்திலும் நான் அதிகமாக நேரம் செலவு செய்ய வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய சமூகத்திலும் நான் அதிகமாக நேரம் செலவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த முதிர்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். இரண்டாவதாக, மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது நம்முடைய தேவன் தம்மை நம்புகிறவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார், சமாதானம் தருகிறவராக, சமாதானம் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அவரால் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் எந்த எதிர்ப்பையும் மாற்ற அவரால் முடியும். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அன்றைக்கு எசேக்கியாவை சுற்றிலுமாக அசிரிய ராஜா என்ற ஒரு பலத்த சேனை எதிர்த்து நின்றது, கர்ச்சித்து கொண்டு நின்றது. உங்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது. வறுமையா, தனிமையா, அல்லது வியாதியா, என்ன பிரச்சனை என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நாம் விசுவாசிக்கிற தேவன் யார் என்று சொல்லி அறிந்திருக்கக்கூடிய அறிவினாலே நமக்கு நம்பிக்கை வரும், நமக்கு தைரியம் வரும், நமக்கு நிச்சயம் வரும். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் எந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லவர், எந்த எதிர்ப்பையும் மாற்ற வல்லவர், எந்த நேரத்திலும் எவ்வளவு இக்கட்டான நேரத்திலும் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவர், மாற்ற வல்லவர், சமாதானம் கொடுக்க வல்லவர் என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நெருக்கத்தில் நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தினாலும் ஐக்கியத்தினாலும் இந்த முதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு உங்களோடு பேசுவாராக. ஆமென். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனத்துடன் துதிப்பார்கள், தூய மனத்துடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே,
கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமேன், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமேன், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமேன், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே.